ஹலோ காய்ஸ், ரெஹடி காசையில் அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னால், ரோகிணி எல்லாரையுமே முட்டாளாக்கினாங்க. ஆனால் அவங்கள முட்டாளாக்குறதுக்கே சிந்தாமணி அங்கே வந்திருக்கிறாங்க. ரோகிணி வந்து பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. யார்கிட்டன்னு சொன்னால் சிந்தாமணிகிட்ட. ஏன்னு சொன்னால் மனோஜ் வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க. சிந்தாமணி வந்து பிளான் பண்ணின மாதிரியே மனோஜை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. சிந்தாமணி நினைச்சது நடக்குதோ இல்லையோ, ரோகிணி தான் நினைச்சது நடக்கணுமென்றதுக்காக எங்கே வந்திருக்கிறாங்க. அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அண்ணாமலை வந்து விஜயாவை வீட்டை விட்டே வெளியில் போன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. நீ வந்து படித்த பிள்ளை என்று சொல்லி மனோஜுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவனை இன்றைக்கு ஒரு கிரிமினல் ஆக்கி வச்சிருக்கிற. ஊரெல்லாம் சேர்ந்து என்ன இப்படி வளர்த்துருக்கிறீங்க என்று சொல்கிற அளவுக்கு வச்சுட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அண்ணாமலைக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. என்ன அண்ணாமலை, இந்த ஊரில் நீங்கள் ரொம்ப வந்து நல்லவராக இருக்கிறீங்க, நீங்கள் சரியில்லை என்று சொல்லி சொல்கிறதுக்கு இந்த ஊரில் யாருமே இல்லை, அந்த அளவுக்கு நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்க. ஆனால் உங்களோட ஒய்ஃபும் சரி, உங்களோட முதலாவது பையனும் சரி ரொம்ப மோசமானவங்களாக இருக்கிறாங்களே. என்ன இது, உங்களோட சைனை வந்து வச்சு இன்றைக்கு ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு வந்துட்டாங்களாமே. இதுக்கு வந்து காரணம் உங்களோட ஒய்ஃப் தானண்டு எல்லாருமே கதைக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்படி சொல்லும்போது, எதுக்குங்க உங்களுக்கு இன்னொரு வீட்டு பிரச்சனை, நீங்கள் உங்களோட வீட்டு பிரச்சனையை பாருங்கள் என்று சொல்லிட்டு விஜயாவுக்கு சொல்கிறாங்க. பத்தியா எப்படியெல்லாம் கேட்க வச்சுட்டேன் பத்தியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் மற்றவங்க பேசுகிறத கேட்குறீங்க. இப்போ மனோஜ் வந்து ஜெயிலில் இருக்கிறான், அவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டாமா? அவன் எத்தனை டிகிரி முடிச்சிருக்கிறான், இப்படி படித்த பிள்ளைய ஜெயிலில் விட்டுட்டு இந்த படிப்பும் இல்லாத இந்த முத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது படித்த பிள்ளையா? அதுதான் இந்த கிரிமினல் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறானா? அவனை படித்த பிள்ளைன்னு சொல்லாத, கிரிமினல் வேலை பார்க்குறவன்னு சொல்லு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து முத்து கேட்குறாங்க, என்னம்மா நீங்கள் எல்லாரும் இப்படித்தான் பண்ணிகிட்ருக்குறாங்களா? ஏன் இந்த மாதிரி வந்து சொல்கிறீங்க? அவனை படித்தவன் இனிமேல் சொல்லாதீங்க, அவன் அந்த மாதிரியான செயல் எதுவுமே பண்ணலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. படித்தவங்க இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க, உங்களோட பையன் மட்டும்தான் இப்படி பண்ணிகிட்ருப்பான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து மனோஜை பார்க்கணும், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் என்ற மாதிரி வந்து அண்ணாமலையே கேட்குறாங்க. இங்கே பாரு, போக விருப்பம் என்று சொன்னால் நீ போ, அந்த பக்கம் நான் வரவே மாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது முத்து மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறோம், அதுக்கு முன்னாடி வக்கீலை பார்க்கணும், அவங்கள கூட்டிகிட்டு போனால் தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது விஜயா வந்து பார்க்குறாங்க, நானும் இவங்களோட காரில் போக்கலாம் தான், இருந்தாலும் இந்த பூக்கட்டுறவளோட காரில் எதுக்கு நான் போகணும் என்றிட்டு ஒரு ஓட்டோ பிடிச்சு போகிறாங்க. அப்படி போகிறதுக்கு இடையிலேயே முத்து மீனா ஒரு வக்கீலை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை உங்களோட அண்ணனை நம்பி நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அவங்க இந்த மாதிரி ஏமாத்து வேலையில் பார்த்துட்டே இருப்பாங்க, நாங்கள் அந்த இடத்துல போய் மரியாதை கடல் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, இந்த ஒரு தடவை தான், இனிமேல் இந்த மாதிரி எதுவுமே நாங்கள் உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன முத்து இது, உங்களோட அண்ணன் வந்து படித்தவர் என்று சொல்கிறீங்க, உங்களுடைய அப்பாண்ட கையெழுத்தை போட்டிருக்கிறான், இப்படி ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுறவனை நீங்கள் அண்ணன் சொல்கிறீங்களா? வெக்கமாக இருக்குது எனக்கு இந்த கதையை கேட்குறதுக்கே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவனை எதுக்கு வெளியில் எடுக்கணும், அவன் அங்கேயே இருக்கட்டும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து விஜயா இவங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி உள்ளே ஓடுறாங்க. ஓடிப்போய் வந்து, மனோஜ் என்ன மனோஜ், இந்த நிலைமையிலே உன்னை பார்க்கணும், நீ எத்தனை டிகிரி முடிச்சிருக்கிற, நீ முடித்த டிகிரிக்கு நீ எங்கே இருக்க வேண்டிய ஆள் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து மனோஜ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னம்மா எந்த தப்பும் பண்ணாத நான் வந்து உள்ளே உட்காந்துருக்கிறேன், அந்த முத்து வந்து வெளியில் இருக்கிறானா, அவன் தான் இந்த இடத்துல இருக்க வேண்டியவன், அவன் தானே ரவுடி, நான் ரவுடித்தனம் பண்ணுறாளா? இல்லையே, நான் பணத்தை வாங்கினா அதுதான் அவங்க வந்து பணத்தை கட்டுறாங்கல்ல, அப்புறமா எதுக்கு என்ன கொண்டு வந்து உள்ளே வச்சுருக்குறாங்க, எனக்கு வந்து ரொம்ப அவமானமாக இருக்குமா, இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் நான் வாரதே இல்லை, இப்போ என்னன்னு சொன்னால் ஜெயிலில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க, சீக்கிரமாக என்னை வழியில் எடுங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே வந்து போலீஸ் வந்து கோவப்படுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், படிச்சிருக்கிறேன்னு சொல்கிறியே, படித்தவங்க இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, உன்னை வந்து ஃப்ராடுத்தனம் தான் பண்ண சொல்லி உன்னுடைய அம்மா சொல்லி வளர்த்தாங்களா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து விஜயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என்னுடைய பையன் ரொம்ப தங்கமான பையன், ஆமாம் அதை பார்க்க தெரியுது, இந்த ஜெயிலில் வந்து இருக்கும்போதே தெரியுது, அவன் ரொம்ப தங்கமானவனை தான் இருந்திருப்பான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது, படித்த பையனையா, தயவுசெய்து அவனை வெளியில் விடுங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, படித்ததெல்லாம் இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுக்கா, இவனை வந்து வெளியில் விடவே முடியாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களோட வக்கீலும் வந்து பேசி பார்த்தாங்க, சரி வரையில். அவங்க சொல்லிட்டாங்க, மனோஜ் விஷயமாக எதுவுமே என்னோட பேச வேண்டாம், இங்கே பாருங்கள், நீங்கள் வேறு ஏதாவது விஷயம் பேசுகிறேன்டா வாங்க, மனோஜை பற்றி பேச வரவே வேண்டாம், அவன் ஃப்ராடுத்தனம் பண்ணிகிட்டே இருப்பான், நாங்களும் சரி நீங்களும் சரி அவமானப்பட்டுட்டே இருக்க வேண்டியதான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து இந்த
அந்த விஷயம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ரோகிணிக்கு தெரிய வந்துட்டுது. ரோகிணிக்கு யாரோ சொல்லிட்டாங்க, மனோஜ் வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க, அவங்கள அனுப்பினது சிந்தாமணி தான் என்ற விஷயம் வந்து தெரிஞ்சிட்டுது. இது என்ன இது, சிந்தாமணிக்கு நான் வந்து இந்த மாதிரி மனோஜோட சேர்ந்து வாழ விருப்பப்படுறேன்றது நல்லாவே தெரிஞ்ச விஷயமாச்சே, எதுக்கு இப்படி பண்ணாங்க என்றுட்டு ஓடி ஆறாங்க. ஓடி வந்து கேட்குறாங்க சிந்தாமணியை பார்த்து, என்னடி இப்படி பண்ணிட்டீங்க, என்ன மனோஜ் வந்து ஜெயிலில் இருக்கிறானாமா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு நீங்கள் இப்படி எப்படி பண்ணீங்க, என்னட்டு ஒரு வார்த்தை கேட்டிருக்க வேண்டியதானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா என்ன கேட்குறது என்றுட்டு மனசுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், நீயும் சரி மீனாவும் சரி அந்த குடும்பத்துக்காக படாத பாடுபடுறீங்க, மீனா வந்து அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு படாத பாடுபடுறாங்க, நீ வந்து மனோஜ் வந்து நல்லா இருக்கணும்னு படாத பாடுபடுற, உங்கள் 2 பேரையும் வச்சு நான் எப்படி அந்த குடும்பத்தை நடு தெருவுக்கு கொண்டு வரேன்னு பாருங்க என்ற மாதிரி வந்து மனசுக்கு நினைக்கிறாங்க. இது தெரியாத ரோகிணி இவங்களை கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. தான் எப்படியும் மற்றவங்களை எல்லாத்தையும் ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி தான் சிந்தாமணி தன்னை ஏமாத்துறாங்கன்றே தெரியாத ரோகிணி அவங்கள கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி கெஞ்சிட்டு இருக்கும்போது, இங்கே பாரம்மா, நான் உனக்காகத்தான் பண்ணினேன், அந்த விஜயா உன்னை அந்த வீட்டில் சேர்த்து கொள்ளவே மாட்டேன்றா, அது மட்டும் இல்லாமல் அந்த மனோஜ் வந்து அமெரிக்க பொண்ணை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போயிட்டான், இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினச்சியா, இங்கே பாரு, நீ என்னோட கொஞ்ச காலம்தான் பழகி இருக்கிற, இருந்தாலுமே எனக்கு உன்னில் அன்பு அதிகம் தெரியுமா, உனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்க நான் பார்த்துட்டு இருப்பேனா, அதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு விஷயம் பண்ணினேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மனோஜ் வந்து ஜெயிலில் இருக்கிறதும் நான் இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறதுக்கும் என்ன அன்றி சம்மந்தம், நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறீங்களே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சம்மந்தம் இருக்கு ரோகிணி, இங்கே பாரு, அவங்களோட வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா உன்னை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க, நீ கெஞ்சுறத பார்க்கும்போது இவளை எப்போ விவாகரத்து பண்ணலாம், எப்போ அமெரிக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், எல்லாது எப்போ உன்னை போல் கோடீஸ்வர பொண்ணுன்னு நினச்சி வந்தாங்களோ அப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு தான் நினைப்பாங்களோ இல்லையா. ரோகிணி பாவம் கெஞ்சிட்டே இருக்கிறா, அவளை திரும்ப இந்த வீட்டில் சேர்க்கணுமெண்டு நினைக்கவே மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால், மனோஜில் நீ தான் ரொம்ப பாசமுள்ள நீ, இப்போ மனோஜை வந்து ஜெயிலில் அடைச்சோன்னு வந்து முத்து மீனாவும் ஜெயில் வாசலில் நின்று கதறிட்டே இருப்பாங்க, ஏன் உன்னோட மாமியார் கூட அதைத்தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களால எதுவும் பண்ண முடியாது, அவங்ககிட்ட பணமும் இல்லை, அதே மாதிரி வந்து இல்லை மனோஜை விடுங்கன்னு சொன்னால் அவங்க விட போகிறதும் இல்லை. இது மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்குறாங்க தெரியுமா, 48 லட்சத்தில் 10 லட்சத்தை அவங்க கட்டிட்டாங்க, அப்படி பணத்தை உடனே கட்டினாங்க என்று சொன்னால் அவங்கள்ட வீடு அவங்கள்ட கையில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ என்ன சொன்னாலும் அங்கே எடுபடாது, நீ அந்த குடும்பத்துக்கு உதவி செய்கிற மாதிரி போகணும், முக்கியமாக வந்து மனோஜுக்கு உதவி செய்கிற மாதிரி போகணும். அப்படி போகும்போது தான் வந்து அவங்களுக்கு உன்னில் இரக்கம் வரும். இதுக்காக தான் இதை பண்ணியிருக்கிறேன், உனக்காக ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிறேன், ஆனால் வந்து நீ என்னடான்னு சொன்னால் அவங்களுக்காக இப்படி வந்து அழுதுட்டுருக்குற, என்ன ரோகிணி கொஞ்சமாவது இந்த சிந்தாமணியை புரிஞ்சிக்க மாட்டான்றியே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லாண்டி மனோஜை வெளியில் எடுக்கணும்னு சொன்னால் நிறைய பணம் செலவாகுமே, என்னட்ட பணம் தான் எதுவும் இல்லையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சிந்தாமணி நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஜெயிலுக்கு அவனை நானே அனுப்பிட்டு என்னுடைய பணத்தையுமே செலவு பண்ண வேணும்னு நினச்சியா, என்னட்ட இருந்து ₹1 கூட நீ வாங்க முடியாது என்ற மாதிரி வந்து மனசுக்கு நினச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாரு கண்ணு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைச்சா உனக்கு வர பெரிய பிரச்சனையெல்லாம் எப்படி தான் நீ தாங்க போறியோ தெரியலை. இங்கே பாரு, மனோஜ் வந்து ஜெயிலில் இருக்கும்போது நீ அங்கே போய் அழுது கதறி, இங்கே பாரு மனோஜ், நீ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன், எப்படியாவது நான் உன்னை வெளியில் எடுத்தே ஆவேன்ட்டு நீ உன்னுடைய நகையோ அல்லது வேறு யார்கிட்ட கடன் வாங்கியாவது நீ வந்து மனோஜை வெளியில் எடுத்தீன்னு சொன்னால் மனோஜுக்கு உன்னில் பாசம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அவங்க உன்னை வந்து தன்னுடைய வீட்டுக்கு வர வேணான்னு சொன்னால் கூட நீ வந்து மனோஜை உன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளில் அவங்களே நடுத்தெருவுக்கு வரப்போகிறவங்க தானே, அந்த முத்து மீனா வந்து இந்த பதட்டத்திலே அவங்க சம்பாதிக்கிறத நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறமா வீடு வந்து எந்த கைக்கு வந்துடும், மனோஜ் வந்து உண்ட கைக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க தான் வந்து தெருவில் நின்று கதறிட்டு இருக்கணும் மொழிய, நாங்கள் இப்படி கதற வேண்டிய அவசியமே இல்லை, முதல்ல அதை பண்ணு என்ற மாதிரி வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. இதுக்கெல்லாம் மனோஜ் வந்து ஒத்துக்கொள்ளுவானா, மனோஜுக்கு தான் இப்போ சுத்தமாகவே என்னை பிடிக்கலையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார் சொன்னது பிடிக்கலைன்னு சொல்லி, மனோஜ் வந்து ஜெயிலில் இருக்கும்போது நீ போய் காப்பாற்றினா மனோஜுக்கு உன்னில பாசம் வருமா, அல்லது அவங்கள்ட அம்மா சொல்கிறத கேட்பாங்களா, அவங்கள்ட அம்மாவால் என்ன தான் பண்ண முடியும், அவங்க ஹெல்ப் கேட்குறேன்டா கூட என்னட்ட தான் கேட்கணும், நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, அதனால் நீயே இதை பண்ணிடு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு தான் என்னத்துக்காக இதை பண்ணினன்றதை அவங்க சொல்லலை. மீனாவை பழி வாங்கணும், மீனா அந்த வீட்டை விட்டே போகணும், மீனா இதுக்காக அந்த தலைவர் பதவியை எடுத்து தினம் தினம் கவலைப்படணும் என்றதுக்காகத்தான் தான்
நான் இதை பண்ணினேன்றதை ரோகிணிக்கு சொல்லலை. ரோகிணி தான் வந்து மற்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லது பண்ணியிருக்கிறேன், அதனால் தனக்கு இவங்க நல்லது பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இந்த விஷயம் விளங்கின மீனா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த சிந்தாமணி நான் எப்போ இந்த பதவிக்கு வந்தனோ அண்டையிலேருந்து எங்களோட குடும்பத்தை படாத பாடுபடுத்தணும்னு நினைக்கிறாங்க. இதை விடவே கூடாது. இங்கே பாருங்கள், நீங்கள் சவாரிக்கு போங்க, நான் வந்து பூ வியாபாரம் பண்ண போகிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் நான் பூ வியாபாரம் பண்ண போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற, இப்படி ஒரு பதட்டமான நிலையில் நீ எப்படி மீனா வேலையெல்லாம் பண்ணுவேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னால் முடியுங்க, இந்த மாதிரியான நேரத்தில் தான் நாங்கள் தைரியமாக இருக்கணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஆட்டோவில் எங்கே வராங்கன்னு சொன்னால் சிந்தாமணி வீட்டுக்கு வராங்க. என்ன மேடம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களோ? உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு குடும்பத்தை அழித்து அதில் வந்து சந்தோஷம் பார்க்குறது தானே உங்களோட வேலையாச்சே. அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு ஓர்டர் வந்திருக்கு எனக்கு, அந்த ஓர்டர் எப்படி மீனாக்கு போச்சுது, எனக்கெல்லாம் வரணுமன்ற கோவத்தில் அங்கே வந்து பணத்தை கேட்டீங்க. நாங்களுமே உடனே வந்து பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டலாமண்டு கட்டினோன்னா உங்களுக்கு பயம் வந்துட்டுது. என்ன இது, ஒரு வாரத்துக்குள்ளேயே 10 லட்சத்தை கட்டினவங்க 48 லட்சத்தை சிம்பிளாக வந்து அவங்க கட்டிடுவாங்களேன்னு நினச்சிட்டிங்க. அதனால் அந்த வீட்டை நம்மளோட கையில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறீங்களா? நீங்கள் எவ்வளவு தான் பண்ணினாலும் அந்த வீடு உங்களோட கைக்கு வரப்போகிறது இல்லை, அது எங்களோட கையில் தான் இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அந்த வீட்டிலேருந்து ஒரு சிறு கல்லை கூட நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது. முடிஞ்சால் அதை பண்ணுறீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்ன கண்ணு, இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற, அந்த வீட்டை மீட்கிறதுக்கு உன்னால் முடியவே முடியாது. உங்களோட சிந்தனை முழுக்கவே மனோஜை காப்பாற்றுறதுலாம் இருக்கும். ஆனால் அந்த பணத்தை குறிப்பிட்ட திகதிக்குள்ள தராட்டிக்கு அந்த வீடு நம்மட கைக்கு வந்துடும். அது தெரியாமலாம் பேசிகிட்டு இருக்கிறன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உங்களோட கைக்கு வர்றதுக்கு முன்னாடி பணமெல்லாம் கட்டி முடிஞ்சிருக்கா இல்லையான்றதை நீங்கள் பார்க்கணும் இல்லையா? அதை பார்த்துட்டு உங்களோட வீடு உங்களோட கைக்கு எங்களோட வீடு உங்களோட கைக்கு வருமானதை நீங்கள் யோசிங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு குடும்பத்தை நாசமாக்கி அதில் சந்தோஷம் காணலாமன்றது நிறைய நாளைக்கு நிலைக்காது. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வந்தேன், அதை மறந்துட்டேன் உங்களோட பேசிகிட்டு இருந்ததில்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன விஷயம், என்னோட பேசுகிறக்கு உனக்கு எதுவுமே இல்லையே என்ற மாதிரி வந்து சிந்தாமணி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, என்னை பற்றின விஷயம் கிடையாது, உங்களை பற்றின விஷயத்தை தான் உங்களோட பேச போகிறேன். அதாவது நிறைய பேர்கிட்ட வட்டிக்கு பணம் கொடுத்து அவங்க பணத்தை கட்டலைன்னு சொல்லி அவங்கள துன்புறுத்திட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வட்டி கேட்டிருக்கிறீங்க, வட்டிக்கு வட்டியெல்லாம் கேட்டிருக்கிறீங்க. இதெல்லாம் அப்படியே பேசாமல் விட்டால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துருவீங்க இல்லை? அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க இல்லையா? அவங்க இந்த கவலை எல்லாத்தையும் போக்குறேன்னு சொல்லித்தானே நான் இந்த பதவிக்கு வந்தேன். நான் அப்படி இருக்கும்போது என்னுடைய பதவிக்கான வேலையை பார்க்காம இருந்தால் எப்படி? அந்த வேலையும் பார்க்கத்தானே வேணும். அதனால் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் பணம் கொடுத்து ஏமாற்றி இருக்கிறீங்களோ, யார்கிட்டையெல்லாம் வட்டிக்கு வட்டியெல்லாம் கேட்டிங்களோ, அவங்கள பேரும் வந்து உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. முதல்ல அதிலிருந்து வெளியில் வர்றது எப்படின்றதை நீங்கள் பாருங்கள். மனோஜை எப்படி வெளியில் கொண்டு வரணும், எங்களோட வீட்டை எப்படி பாதுகாக்கணுமெண்டு எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மனோஜுக்கு எதிராக நீங்கள் கொடுத்த கேஸை வந்து நீங்கள் வந்து வாபஸ் வாங்கலையா இருந்தால் நான் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு எதிராக நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட சிந்தாமணிக்கு என்ன பண்ணுறதே தெரியல. இப்போ தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்குள்ள தான் வந்து தலையிட்டு தன்னுடைய பணம் திரும்பி வராமலும் போகுது, தனக்குரிய பேரும் வந்து இல்லாமல் போகுது என்ற மாதிரி வந்து முழுசுறாங்க. இப்போ போய் மனோஜை இவங்க காப்பாற்றுறாங்களா அல்லது வந்து ரோகிணி காப்பாற்றுறாங்களான்றதுக்கு ஐஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.